வாங்க. இவங்கள உங்களுக்கு யார் வேணும்? ஸ்ரேயா தான் வேணும். ஸ்ரேயா வேணுமா? ஸ்ரேயா, என்ன ஆப்ல எடுக்கிற? இத ஏலத்துல விட போறேன். 10,000 ரூபாய். 50,000. 80,000. 1,00,000. கேஷ் கொடுத்துட்டு எடுத்துக்கோ. இந்தாங்க. சீக்கிரம் சீக்கிரம். ஏய், சொல்லலாம் விடாத. வா. ஸ்ரேயா யாருக்கு வேணும்? ஏலத்தை ஆரம்பிங்க. 4 லட்சம். 5 லட்சம். 6 லட்சம். 7 லட்சம். 8 லட்சம். 9 லட்சம். அம்மா, கவர்மெண்ட் கிளப் டான்ஸ தடை பண்ணிட்டாங்களாமா? தடை பண்ணிட்டாங்களா? அம்மா, கவர்மெண்ட் நல்லா இருக்கணும். இருங்க இருங்க, போகாதீங்க. கடவுள் என்ன காப்பாத்திட்டாரு. நம்ம ஆசைப்பட்ட மாதிரி கிளப் டான்ஸ் தடை பண்ணிட்டாங்க. இப்போ இங்க இருந்து எப்படி வெளியே போறது? அந்த கடவுள் இருக்காருடி. ஏய், கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி பாருங்கடி. என்னமோ கப்பல் கடல்ல கவுந்த மாதிரி நிக்கிறீங்க. பாருங்கடி, அக்கா அவங்க கூட பேசணுமா? சீக்கிரமா இங்க வாங்கடி. உட்காருமா. பாரு, நான் உங்க எல்லாரையும் ஏமாத்தி ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன். கவர்மெண்ட் கிளப் டான்ஸை தடை பண்ணிட்டாங்க. உங்க லைஃப்க்கும் பிரச்சனை வரக்கூடாது, என் லைஃபும் நல்லா இருக்கணும். அதனால நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன்னை ஹீரோயின் ஆக்க போறேன். நாளைக்கு ப்ரொடியூசர் ராஜேந்திர குமார் சார் வீட்டுக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன். இப்ப நீங்க சொல்றத நான் எப்படி நம்புறது? நீ என்ன சந்தேகப்படுறதுல எந்த தப்பும் இல்ல. நாளைக்கு நீயே பாப்ப இல்ல. குட்டி சூப்பரா இருக்கா. இன்னைக்கு இவளை வச்சு ஒரு ஆட்டம் போட்டுற வேண்டியதுதான். இத பாருமா, இன்னையில இருந்து உனக்கு அதிர்ஷ்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீ ஓஹோன்னு வரப்போற. அம்மா, ப்ரொடியூசர் ஜூஸ் கொடுக்க சொன்னாரு, எடுத்துக்கங்கம்மா. இந்தா குடி. தலை சுத்துதா? அப்படியா? எந்திரிச்சு வாமா. பாத்து ஓடி. அன்னபூர்ணி, சீக்கிரமா உன் வேட்டைய ஆரம்பி. உங்களை கையெடுத்து கூப்பிட்டு கேக்குறமா, அவளை விட்டு சொல்லுங்கம்மா.
செஞ்சு அவளை விட்டு சொல்லுங்க. அம்மா, வேண்டாம்மா. ஸ்ரேயா சூப்பர் ஃபிகர். பொம்பளையாடி நீ? உனக்கு மனசாட்சியே கிடையாதா? உன் பொண்ணா இருந்தா இப்படிதான் பண்ணிருப்பியா? புதுசில்ல, அதான் இந்த கத்துற பழகிடுச்சுன்னா போக போக எல்லாம் சரியாயிடும். எந்திரிச்சு வாடி. என்னடி ஆள் வந்தது கூட தெரியாம தலையை குனிஞ்சிட்டு இருக்கு. ஏய், வாடி. ஏய், வாடி. வாடிங்கிற. ஏய். நான் சினிமா நடிகை ஆகணும்னு ஒரு நாளும் நினைக்கல. அந்த ஆசையும் இல்ல. ஆனாலும் ஒத்துக்கிறேன். ஏன்னா அது இவங்களுக்காக தான். இவங்க நல்லா இருக்கணும் தான். அதனால எனக்கு எவ்வளவு கஷ்ட நஷ்டம் வந்தாலும் கவலைப்பட மாட்டேன். நான் சகிச்சுக்குவேன். என்னை எடுத்து வளர்த்து ஆளாக்குன உங்க மேல சத்தியம், என் வாழ்க்கை நாசமானாலும் பரவாயில்ல, என் தங்கச்சிங்க நல்லா இருக்கணும். டேய் சிவா, ரொம்ப வயித்த வலிக்குதுடா. உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? எலெக்ஷன்ல ஓட்டு போடுறதுக்காக அவனுக்கு பாட்டுக்கு கான்டெஸ்ட் இறக்கி வாங்கி வந்து கொடுப்பானுங்க. அதை குடிச்சிட்டு வயித்த வலிக்குதுன்னா என்ன பண்றது? டாக்டர் எழுதி கொடுத்த மருந்து மாத்திரையை தினமும் சாப்பிடு, எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். நான் என்ன வேணும் நான் குடிச்சேன். எலெக்ஷன்ல ஓட்டு போடுறதுக்காக கொடுத்தாங்க, குடிச்சேன். ஏய் சிவா, வாடா போலாம். அப்பா, நீ ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போ. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் வந்துடுறேன். ஏய், எனக்கு வயித்த கலக்குதுடா. என்ன வீட்டை விட்டுட்டு எங்க வேணாலும் போடா. ஏய், எதிர்த்தாப்புல துணி கடை இருக்கு, அங்க துணி வாங்கி தொடச்சுக்கோ, எல்லாம் சரியா போயிடும். ஏய், தமாஸ் பண்ணாதடா. எனக்கு வருதுடா. டேய், நான் இங்கே போறேன்டா. ஐயோ அப்பா, இங்கே போறேன். போ. என்னப்பா பண்றே? எழுந்துரு. கருமம் கருமம். வா. எவ்வளவு கொடுப்ப? எல்லாத்தையும் அண்ணத்துக்கிட்ட கொடுத்துட்டேன், ஒரு பைசா கூட இல்ல. இப்ப எவ்வளவு கொடுப்ப? எடுத்துக்க. அன்னபூர்ணிங்கிறது நீங்க தானே? ஆமா. என் பேர் சிவா. சேர்மன் நரசிம்மன் சார் அனுப்பி வச்சாரு. வாங்க. பாருங்க, நான் இந்த ஏரியால ஒரு தர்ம சத்திரம் நடத்தலான்னு இருக்கேன். அதுக்கு போலீஸ் எம்எல்ஏ சப்போர்ட்லாம் இருக்கு. அதோட எனக்கு உங்க உதவியும் வேணும். அதுக்கு மாசம் 60,000 ரூபாய் கொடுத்துடுறேன். இத பாருங்க, நீங்க செய்ய போற நல்ல வேலைக்கு எனக்கு பணம்லாம் வேண்டாம். உங்க சத்திரத்துக்கு வரவங்களுக்கு நீங்க என்ன தானம்லாம் பண்றீங்க? எங்க தர்ம சத்திரத்துக்கு வரவங்களுக்கு உடம்பு தானம் பண்றோம். உடம்பு தானமா? ஆமாப்பா, உடம்பு தானம். ஓஹோ, உடம்பு தானமா? யாராவது வந்து கலாட்டா பண்ணாங்கன்னா நான் உங்க பேரு சொல்றேன். அப்படியும் கேட்கலன்னா நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். பண்ணுங்க மேடம். நல்ல வேலைக்கு இந்த சிவா எப்பவும் துணையா இருப்பா. சரி, நான் கிளம்புறேங்க. ஒரு நிமிஷம். பிரசாதம் வாங்கிக்கங்க. தேங்க்ஸ். இந்தாடா. குரு, ஆமா, உடம்பு தானம்னா என்ன? உடம்பு தானமா? அன்னதானம் தெரியுமா? தெரியும். ரத்த தானம் தெரியும். கல்வி தானம் அதுவும் தெரியும். அதே மாதிரி செத்ததுக்கு அப்புறம் உடம்ப தானமா கொடுத்துருவாங்க. அதை எடுத்துட்டு போய் கண் இல்லாதவங்களுக்கு, கிட்னி இல்லாதவங்களுக்கு தானம் பண்ணுவாங்க.
அது மட்டும் இல்ல மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிராக்டிஸ் பண்றதுக்காக கொடுப்பாங்க. இந்த மாதிரி உடம்ப தானமா கொடுக்கறது மூலமா நிறைய விதத்துல அது எல்லாருக்கும் ரொம்ப யூஸ் ஆகுது. புரியுதா? நம்ம உயிரோட இருக்கும்போது எதுக்கு பிரயோஜனப்படுறோம்னு எனக்கு தெரியாது. ஆனா செத்ததுக்கு அப்புறம் இந்த உடம்பு தானம் மூலமா நிறைய பேருக்கு பிரயோஜனமாகும். அப்படியா? மழை வர மாதிரி இருக்கு, வாசிக்கிறேன் போல. பாட்டி மேடம் கொஞ்சம் கூட பாட்டி, அந்த கூட எங்க கொண்டு வாடா. பாட்டி மேடம் வா 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 மெதுவா பாட்டி. எழுந்திரு. பத்திரமா இருக்க. டேய் கார்ல இருந்து கவர் எடு. எடுத்துட்டு வரேன். மெதுவா பாட்டி. பாத்து பாத்து. டேய் குட்ரா. இந்தாங்க பாட்டி. இந்தாங்க வச்சுக்கங்க. யார் பெத்த புள்ளையோ நீ நல்லா இருக்கட்டும் பாட்டி, இருக்கணும். நீங்க ஜாக்கிரதையா போங்க. எவ்வளவு பெரிய மனசு.